வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி எக்கு வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்டு பிரெட் இருக்கும் இல்லையா, அதை டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. அந்த முட்டை அரை வேக்காடு தான் வேகணும். அது மாதிரி வேக வச்சு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சேம் டைம் நான் இன்னொரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் பட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் டயட் இருக்கிறீங்க அப்படின்னா பட்டர் நல்லதாக சேர்க்கலாமெல்லாம் யோசிக்க வேண்டாம். பட்டர் நல்லா குட் ஃபேட் தான். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சின்னதாக நறுக்குன்னா கார்லிக்கை போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. கார்லிக்கோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர். சப்போஸ் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது பட்டர் சில்லி சாஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரெசிபிக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இப்போ மேலே சீசனிங்க்கு ஓரிகானோ இருக்கு இல்லையா, அதை சீசனிங் பண்ணிடுங்க. சப்போஸ் ஓரிகானோ இல்லை அப்படின்னா வீட்டில் கொத்தமல்லி வச்சுருப்போம்ல, அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஹாஃப் பாயில் பண்ண எக்கு அதையும் சேர்த்து பட்டர் சில்லி சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் மேலே அப்படியே ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த டோஸ்டட் ப்ரெட் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எக்கை போச்சடி எக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெட்டோடு சாப்பிட்றத இந்த பிரெட் டர்க்கிஷில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ரெசிபி பேர் டர்க்கிஷ் போச்சடி எக். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.